ஹாய் வீவோஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாரதாவை அபூர்வா கொல்ல வரப்ப நம்ம பூமி கரெக்டாக அந்த டைமில் வந்து எப்படியோ சாரதாவை காப்பாற்றிடுறாங்க. அபூர்வா தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு ஒரு டவுட் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ககன் பரிகாரம்லாம் பண்ணி சாரதாவோட உயிரே காப்பாற்றிடுறாங்க. இந்த சைடு எப்படியாவது அந்த ஆதாரத்தை நம்ம தேடி கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி கிட்ட அபூர்வா சொல்கிறாங்க. மருதாணி சித்தியை கூப்பிட்டுட்டு அபூர்வா சாரதா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் எல்லா பொருளுமே உடஞ்சு கிடக்கு. அப்போ அபூர்வா வந்து தேடுன்னு தேடுறாங்க. இந்த இடத்துல தான் எங்கேயாவது இருக்கணும் இந்த வீடியோ கேமரா, எப்படியாவது கண்டுபிடிச்சுன்னு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பூமிக்கு ஒரு டவுட்டு, கண்டிப்பா இந்த டைம்ல அபூர்வா வீட்டுக்கு வந்திருப்பா, நம்ம எதுக்கோ வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கரெக்டா வராங்க. இந்த சைடு நம்ம அபூர்வா வந்து அந்த வீடியோ கேமராவை சோஃபாக்கு கீழே இருக்கிறத பார்த்துடுறாங்க. மருதாணி சித்தி கிட்ட சொல்றாங்க, சித்தி நம்ம ஜெயிச்சிட்டோம், அந்த ஆதாரம் வேற எங்கேயும் போல, இதுக்கு கீழே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கேமராவை எடுக்கிறாங்க. மருதாணி சித்தி அபூர்வா ரெண்டு பேருமே சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சுதான் என்னைய மாட்டி விடணும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க, இப்ப இந்த ஆதாரமே இல்லாத மாதிரி நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா மருதாணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம பூமி வந்துடுறாங்க. பூமியை பார்த்ததுமே அபூர்வாக்கு கண்ணு முனியெல்லாம் பிதுங்கி வெளியில வந்துடும் போல, அந்த அளவு ஷாக்கிங்கா இருக்கு. அப்பதான் நம்ம பூமி சொல்றாங்க, எனக்கு தெரியும் சாரதாத்தைக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் வேற யாருமே இருக்க முடியாது, நீ தானே இப்படியெல்லாம் பண்ண, அந்த வீடியோ ஆதாரத்தை எப்படியாவது நீ அவங்க கிட்ட இருந்து எடுக்கணும்னு சொல்லி தானே அவங்கள கொல்ற நிலைமைக்கு போயிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி அபூர்வாவை செம்மையா கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, என்ன கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு இன்னும் அந்த மாதிரி புத்தியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அதுக்கு பூமி சொல்றாங்க, என்ன நீ எல்லாம் அப்படி பண்ண மாட்டியா, நீ ஏன் ஒரு விஷப்பூச்சி, நீ எல்லாம் அப்படி பண்ண மாட்டேன்னு வேற உன்னைய பெருமையா சொல்லிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்ல. இதை கேட்ட அபூர்வா வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அபூர்வா பூமி கிட்ட சொல்றாங்க, ஆமா நான் தான் சாரதாவை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணேன், அது மட்டும் இல்லாம வீடியோ ஆதாரத்தை எடுக்கிறதுக்காக தான் இப்போ நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன், இப்போ நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி அபூர்வா பூமி கிட்ட சொல்ல. இதை கேட்ட பூமி சொல்றாங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷியே கிடையாது, எங்க அம்மா உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க, எங்க அம்மாவை எதுக்காக இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி பூமி கேட்க. அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, நான் ஆசைப்பட்ட என்னோட மாமாவை அவ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பா, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா, எனக்கு என் மாமா வேணும், அதுக்காக தான் உங்க அம்மாவை நான் என் கையாலே கொலை பண்ணேன், அதுக்கான ஆதாரத்தையும் உங்க அம்மா விட்டுட்டு போயிருக்காளா, இதை நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பூமி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த ஆதாரத்தை நீ எடுத்துட்டு போவன்னு மட்டும் நினைக்காத, அந்த ஆதாரத்தை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி பூமி கேட்க. இதை கேட்டால் அபூர்வா சொல்றாங்க, அது எப்படி, இத்தனை வருஷம் இந்த ஆதாரத்தை வச்சு எல்லாரும் என்னை மிரட்டிட்டு இருப்பீங்க, நான் இந்த ஆதாரத்தை உன் கையில் கொடுத்துட்டு நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காரணுமா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ உன்னால முடிஞ்சா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்ல. இதை கேட்ட பூமி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த ஆதாரத்தை மட்டும் என்கிட்ட கொடுக்கல, அவ்வளவுதான், உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, என் கையால் அடி வாங்கினதை நீ மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அபூர்வா கிட்ட பூமி சொல்ல. இதை கேட்ட மருதாணி சொல்றாங்க, இங்க பாருமா பூமி, எங்களை ஏதோ செஞ்சிடாத, உன்னோட சித்தி ஏதோ ஒரு ஆசையில இந்த மாதிரி பண்ணிட்டா, தேவையில்லாம இதை பெரிய பிரச்சனையாக்காத, அந்த ஆதாரம் தானே விட்டு தொலை, இதுக்கப்புறம் இந்த ஆதாரத்தை பத்தி வெளியில தெரிஞ்சா என்ன தெரியலனா என்ன அப்படிங்கிற மாதிரி மருதாணி சித்தி சொல்றாங்க. இதை கேட்ட பூமி சொல்றாங்க, என்னால அவ்வளவு சீக்கிரம் விட முடியாது, என் அம்மா சாவுக்கு யாரு காரணமோ அவங்களுக்கு நான் தண்டனையை வாங்கி கொடுத்தேன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி அபூர்வா கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போ அபூர்வா சொல்றாங்க, என்னடி நான் இந்த ஆதாரத்தை உன் கையில் கொடுக்கலன்னா நீ என்னை அடிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு பூமி சொல்றாங்க, நான் அடிக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை வாங்குறதுக்காக பார்க்குறாங்க. ஆனால் அபூர்வா பூமி ரெண்டு பேருக்கும் சண்டை முட்டிக்குது. அப்பதான் அபூர்வா வந்து பூமியை அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறாங்க. அப்போ நம்ம பூமி அபூர்வா கையை பிடிச்சி அவங்க பலார்னு அபூர்வாவை செவுல்லே ஒரு அறை விடுறாங்க. அப்போ நம்ம அபூர்வா அப்படியே சுற்றி போயிட்டு டைனிங் டேபிளில் கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டே விழுகுறாங்க. அப்போதான் மருதாணி வந்து அபூர்வா கிட்ட சொல்றாங்க, அபூர்வா இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம், வா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே அபூர்வா வந்து பூமி கிட்ட சொல்றாங்க, என்னைவாடி அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு போவ. நம்ம பூமி கிட்ட இந்த சண்டையெல்லாம் வேலைக்கே ஆகாது, நம்ம பூமி செம்மையா ஃபைட் பண்ணி எப்படியோ அந்த வீடியோ ஆதாரத்தை வாங்கிடுறாங்க. அபூர்வாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மருதாணி சித்தி கிட்ட சொல்றாங்க, என்ன சித்தி இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, அவ கையில இருக்கிற ஆதாரத்தை மட்டும் சந்திரா பார்த்தாருன்னா அவ்வளவுதான், என் வாழ்க்கையே போயிடுமே அப்படிங்கிற மாதிரி அபூர்வா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம பூமி, இந்த ஆதாரத்தை எப்படியாவது எங்க அப்பா கையில காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு அபூர்வா மருதாணி ரெண்டு பேருமே கார்ல வராங்க. நம்ம பூமி விறுவிறுன்னு சந்திரா வீட்டுக்கு போறாங்க. அபூர்வா ஏற்கனவே நட்சத்திரா கிட்ட சொல்வாங்க, இங்க பாரு,
பூமி வீட்டுக்கு வரா, அவளை வீட்டில் நீ சேர்க்கவே கூடாது, அவளை கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளு அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா கிட்ட அபூர்வா சொல்லியிருப்பாங்க. நட்சத்திராவும் பூமி எப்படா வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக பூமி அந்த கேமராவை எடுத்துட்டு செம்ம கோவத்தோட உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. நட்சத்திரா வந்து பூமியை கேட்குறாங்க, என்ன தைரியத்தில் நீ எங்கள் வீட்டுக்குள்ளே வர, ஒழுங்கு மரியாதையாக வீட்டை விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம பூமிக்கு செம்ம கோவம் வந்து நட்சத்திராவையும் ஒரே பலார்னு அரைஞ்சு கீழே தள்ளி விட்டுடுறாங்க. அப்போ தான் சந்திரா மேலேருந்து இறங்கி வராங்க. உடனே சந்திரா வந்து நட்சத்திர கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு நட்சத்திரா, எதுக்கு கீழே விழுந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே நட்சத்திரா சொல்கிறாங்க, அப்பா இனி இந்த பூமி தான்ப்பா அடிச்சுட்டா, அவள் அடித்த அடியில் நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா நாடகமாட. இந்த சைடு சந்திரா வந்து பூமி கிட்ட கேட்குறாங்க, நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கப்பா, நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்தேன். அம்மாவோட மரணத்துக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சா நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி பூமி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட சந்திரா வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, ஏன் என்ன மறுபடியும் ஏதாவது ட்ராமாவை கொண்டு வந்திருக்கியா, எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது, நீ என் பொண்ணே கிடையாது, என்னைக்காக உன் கழுத்தில் தாலி கட்டினானோ அப்போவே உனக்கும் எனக்கும் உள்ள உறவு முடிஞ்சு போயிடுச்சு, இனிமேட்ட அப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே தயவு செஞ்சு வந்துடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்கிறாங்க, அப்பா நான் சொல்கிறத ஒரு தடவையாவது கேளுங்க, அம்மா சாவுக்கு காரணமானவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன், இப்போ போயிட்டு நீங்கள் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே கேபி சொல்கிறாங்க, சந்திரா பூமி என்னதான் சொல்கிறான்னு கொஞ்சமாவது கேளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம பூமி சொல்கிறாங்க, இந்தாங்க நான் கொண்டு வந்திருக்கேன் வீடியோ ஆதாரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை சந்திரா கிட்ட கொடுக்குறாங்க. சந்திரா அந்த கேமராவை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த கேமரா சுத்தமாக ஆனாவே ஆகலை. அந்த கேமராவை பார்த்ததுமே சந்திரா ஒரு பார்வை பூமியை பார்க்க பூமிக்கும் ஒரே சந்தோஷம், அப்பாடா ஒரு வழியாக அம்மா சாவுக்கு காரணமானவங்க யாருன்றதை அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பூமி நினச்சிட்டு இருக்க. இந்த சைடு சந்திரா பார்த்த பார்வைக்கே வேற ஒரு அர்த்தம். ஏன்னா அந்த கேமராவில் ஒன்றுமே வரலை. அந்த கேமராவை பார்த்து சந்திரா சொல்கிறாங்க, என்னது இது கேமரா, இதில் ஒன்றுமே இல்லை, நீ என்னென்னா சும்மா டூப்ளிகேட் கேமராவை எடுத்துகிட்டு வந்து இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட காமிச்சு மறுபடியும் நீ முட்டாளாக்கா பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல உடனே பூமி அந்த கேமராவை வாங்கி ஆன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த கேமரா ஆனாவே ஆகலை. அப்போ தான் பூமி சொல்கிறாங்க, அப்பா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்கப்பா, இந்த கேமராவில் தான் எல்லாமே பதிவாக இருந்துச்சு, இப்போ என்னன்னு தெரியல இந்த கேமரா ஆனாவே ஆகலை, அம்மாவை கொலை பண்ணது வேற யாரும் இல்லை அபூர்வா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திராவுக்கு செம்ம கோவம் வருது. நிறுத்து பூமி, இனிமேட்டு உன் பேச்சை கேட்கறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அபூர்வா வந்து பயங்கர ரணகலமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. போச்சு இந்நேரம் சந்திராக்கு எல்லாம் உண்மையே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு வித பயத்தோட வர இந்த சைடு பார்த்தா சீனே மாறி போயிடுச்சு. கடைசியில் பூமி சொன்ன எதையும் சந்திரா நம்பலை, அந்த ஆதாரமும் ஒர்க் அவுட் ஆகலை. அது தெரிஞ்சுக்கிட்டு அபூர்வா வந்து அப்படியே தில்லா வராங்க. அப்பாடா நல்ல வேலை, கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு போல, அந்த ஆதாரம் எதுவுமே சந்திராவுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டு உள்ளே வராங்க. அப்போ தான் அபூர்வா வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, என்னையே யாருக்குமே பிடிக்கல போல, அதனால தான் ஷோபா அக்காவோட மரணத்துக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு எல்லாருமே என் மேலே பழி போட பார்க்குறாங்க, என் சொந்த அக்காவையே நான் கொலை பண்ணுற அளவுக்கு போவேனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா சந்திரா கையை பிடிச்சிட்டு நாடகம் ஆடிட்டுருக்க. இந்த சைடு சந்திரா அபூர்வாவோட பேச்செல்லாம் நம்பிட்டு பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து வெளியில் போ, நீ ககனை தானே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணினா அவன் கூடயே நீ போய் இரு, இனிமேட்டு உன் அப்பான்ற உறவே இல்லைன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பூமி பயங்கரமாக அழுகுறாங்க. அப்பா நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்களே, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரிய வரும், அப்போ நீங்கள் ரொம்பவே வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி பூமியை அழுதுகிட்டே சொல்லிட்டு போகிறாங்க. என்னடா இது, அபூர்வாவை பற்றின ஆதாரம் கையில் கிடச்சும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. கடைசியில் சாரதாக்கு குண்டடிப்பட்டது தான் மிச்சம். இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.